கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கலாம், நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. இது சந்தோஷமா இருக்கிறவங்க சொல்ற அல்லேலூயா இல்லையே? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். இந்த பெந்தகோஸ்தே நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த பெந்தகோஸ்தே நாளில் கர்த்தர் அநேகரை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார், அபிஷேகிக்க போகிறார். வாஞ்சையோடு வருகிறவர்களெல்லாம் கர்த்தர் தொட வல்லவராக இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தாகத்தோடு வருகிறார்களோ அவர்களோட கர்த்தர் இடைப்பட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்னோட பேசணும், என்னை இன்னைக்கு ஆண்டவர் தொடணும், இன்னைக்கு ஆண்டவர் என்னை விடுதலையாக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் வாஞ்சையோட ஆலயத்துக்குள்ளே ஓடி வருகிறார்களோ, இந்த ஆராதனை எந்த பகுதியில் ஆச்சும் கர்த்தர் அவர்களை தொட உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்களை விடுதலையாக்காமல் கர்த்தர் அனுப்பவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவரோட வார்த்தைக்கு நம்ம செவிகள் திறந்திருக்கணும். ஆமென். நம்முடைய இருதயம் திறந்திருக்கணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம வாசித்தது போல நம்ம ஆராதனை நேரத்தில் நம்ம வாசிச்ச அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிருப்பெற்று அல்லாமலும். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்து ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் கூடி வந்திருந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். ஆமென். இது ஏன் அவர்கள் கூடி வந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில், அவர் இருந்த நாட்களில் சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்கிறத பார்க்கிறோம். என்னன்னா, நான் என்ன செய்வேன், உங்களை விட்டு போயிடுவேன், ஆனாலும் ஒரு தேற்றரவாளனை நான் என்ன செய்வேன், உங்களுக்காக அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் உங்களுக்கு சகலத்தையும் என்ன செய்வார், உங்களுக்கு போதிப்பார். அவர் உங்களோட இருப்பார். அவர் நீங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணுன்றதை என்ன செய்வார், உங்களுக்கு கற்று தருவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எருசலேமிலேயே என்ன செய்யணும், காத்திருக்கணும். அப்போது கர்த்தருடைய ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது, அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, முதல்ல சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் பலனடைந்து. ஏன் ஆண்டவர் இருந்தார், இவ்வளோ நாட்கள் கூட இருந்தார், இப்போ போயிட்டாரு, இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. அவர் இருந்த வரைக்கும் நல்லா அப்படியே ரொம்ப அப்படியே ஜெகஜோதியாக இருந்துச்சு, ஊழியெல்லாம் பயங்கரமாக நடந்துச்சு, அற்புத சுகங்கள் நடந்துச்சு, குருடர் பார்வை அடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ ஆண்டவர் இல்லை. அப்போ ஒரு பயம், ஒரு திகில், ஒரு விதமான நெருக்கம்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சீஷர்களுக்கு. ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒருவேளை இந்த பலன் இன்றைக்கு நமக்கு எந்த வகையிலையும் தேவையாக இருக்கலாம். ஆமென். ஒருவேளை சரீர பிரகாரமான பலனாக இருக்கலாம், இல்லை நம்ம ஆவிக்குரிய ரீதியில் கூட சில நேரங்களில் ஜெபிச்சு போராடி இதில் இன்னும் நான் வெற்றியை பார்க்கல, இன்னும் நான் ஒரு அற்புதத்தை பார்க்கலன்னு சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. ஆமென். முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பலன் அடைகிறார். ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது முதல்ல அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, நாடி இல்லாமல் போனால் கூட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சலைன் ஏற்றுவாங்க. ஆமாவா? வயிற்று வலியாக இருக்கட்டும், இல்லை ஒரே திபேவாக இருக்கட்டும், டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க ஃபஸ்ட்டு, ஏன் அது அவங்களுக்கு பலனை ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்காக என்ன செய்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓஆர்எஸ் ஓரல் இதெல்லாம் என்ன செய்வாங்க, குடிக்க கொடுமா. எதுக்கு, அவங்க அடுத்து நடக்கிறதுக்காச்சும் அவங்களுக்கு என்ன வேணும், தெம்பு வேணும். அதுக்காக என்ன செய்வாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் முதல்ல நமக்கு செய்யணும், கொடுக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா பலன். அல்லேலூயா. அடுத்தது சொல்லப்படுகிறது, அங்க பலன் அடைவீர்கள். அப்புறம் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் கர்த்தர் நமக்கு சொல்றது என்னன்னா, நீங்க எப்படி இருப்பீங்க, சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மள நிறைய பேர் இதே போல் நிறைய பெந்தகோஸ்தே நாளை பார்த்துருப்போம். ஆமாவா? ஒவ்வொரு வருஷமும் பெந்தகோஸ்தே நாள் வருது. ஒவ்வொரு வருஷமும் இந்த அபிஷேகத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம்,
அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, பெறாதவங்களாம் பெற்றுக்கொள்ளுங்க, இழந்தவங்கள்லாம் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், இப்படிலாம் சொல்லுவோம். எல்லாரும் இந்த அபிஷேக நாள் உயிர்த்தெழுந்துருச்சா, இந்த 40 நாள் கழித்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது, நெக்ஸ்ட்டு பெந்தகோஸ்தே என்னும் நாள். இந்த பெந்தகோஸ்தே நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் பொழிவப்படுவாரா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மேலே வாஞ்சையாக இருக்கிற ஒவ்வொருவர் மேலே ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம வாழறதுக்கு எப்படி நம்மளுக்கு சுவாசம் ரொம்ப முக்கியமோ, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து சாதிக்கிறதுக்கு, சாட்சியாக இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த அபிஷேகம் இல்லாமல் நம்ம என்ன செய்யவே முடியாது, வாழவே முடியாது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி நமக்கு சகலத்தையும் என்ன செய்யும், போதிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் நாட்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் நாட்களையும் அநேகர் அபிஷேகித்தார். ஆண்டவர் எப்படி அபிஷேகித்தார்னா, ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவார், இல்லை ஒரு கும்பல்லேருந்து, ஒரு யூத் சர்க்கிள்லேருந்து ஆண்டவர் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என்ன செய்கிறார்னா அவங்கள அபிஷேகிக்கிறார். ஆண்டவர் எப்படி அபிஷேகிக்கிறார், அவங்களுடைய திறமையை பார்த்து, அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்து, அவங்களுடைய அழகை பார்த்து, அவங்களோட பர்சனாலிட்டி பார்த்து, அவங்களுடைய கேரக்டரை பார்த்தெல்லாம் அபிஷேகிக்கிற ஆண்டவர் கிடையாது. யாரெல்லாம் கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்காக வைராக்கியமாக எதனா செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்பி நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களில் கூட சிலெல்லாம் சொல்ல முடியும், எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறான்னு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் தகப்பனை தெரிந்தெடுத்துக்கலாம், இல்லை உங்கள் தாயை தெரிந்தெடுத்துக்கலாம், இல்லை பர்டிகுலராக எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சிலர் நீங்கள் சொல்கிற ஆளாக இருக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்கள் அப்போ நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் செலக்டட் பீப்புள் என்ன செய்கிறாருன்னா தெரிந்தெடுத்து என்ன செய்கிறாரு, அபிஷேகிக்கிறார். நம்ம 1 சாமுவேலை நம்ம வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் 10ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் இல்லை 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். யோசிச்சு பாருங்க, இப்போ சவுலை ஆண்டவர் என்ன செய்கிறார், ராஜாவை ஆக்குறதுக்காக சாமுவேலை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். இப்போ சாமுவேல் சவுலை அபிஷேகத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, எப்பா உன்னை தான் என்ன செஞ்சுருக்கிறார், ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், ஏன்னா எங்களுக்கு ராஜா வேணும், இஸ்ரவேலின் முதல் ராஜா. இப்போ இவரை தான் அபிஷேகம் பண்ண போகிறாங்க, இவரை தான் தெரிந்தெடுக்க போகிறாங்க, சூஸ் பண்ண போகிறாங்க. இப்போது இந்த சவுலுக்குள்ளே இருந்த எண்ணம் என்னென்னா, அவர் சொல்கிறாரு, நான் பென்யமீன் கோத்திரத்திலே எப்படிப்பட்டவன், ரொம்ப எங்களுடைய ஃபேமிலியே ரொம்ப கீழான ஃபேமிலி, நாங்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க மாதிரி. அவர் சொல்ல, நாங்கள் ரொம்ப அற்பமானவர்களாச்சே, என்கிட்ட போய் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாமா? அப்போ யோசிச்சு பாருங்கள், சவுல் அவனுடைய பேக்ரவுண்டை சொல்கிறான். என்ன சொல்கிறாரு, என்ன போய் நீங்கள் தெரிஞ்சு, எனக்கு இந்த பேக்ரவுண்டு இல்லை, எனக்கு ஒரு சொத்து இல்லை, எனக்கு ஒரு அது இல்லை, இது இல்லை, நாங்கள் எங்கள் ஃபேமிலி பெரிய அந்த ஃபேமிலி கிடையாது, இப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆனால் ஆண்டவர் சவுலின் இடத்துல அதெல்லாம் எதிர்பார்க்காம அவனை அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களும் என்னையும் கூட கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார்னா, உங்களை என்னையும் எத்தனை வீடு வச்சுருக்கிறீங்க, எத்தனை கார் வச்சுருக்கிறீங்க, இல்லை எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, இல்லை என்ன பேக்ரவுண்ட், எத்தனை PhD, எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறீங்கன்ற பார்த்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளல. கர்த்தருக்காக வைராக்கியம் உடையவர்களை மாத்திரம் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த அபிஷேகம் வரணும் அப்படின்னா, அந்த அபிஷேகம் வந்தா என்ன நடக்கும்னா, அந்த அப்போஸ்தலர் 1 சாமுவேலை நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம், வேற இருதயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவன் இருதயம் எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி? என்னுடைய பேக்ரவுண்டை நினைச்சிட்டு இருந்த இருதயத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, மாற்றுகிறார். அல்லேலூயா. அதே 6ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவனை ஆண்டவர் என்ன செய்யறாராம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன், நீ வேறு மனுஷனை மாறுவாயின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தா நீங்க யாரா இருக்கணும்?
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வேறு மனுஷனாய் மாறணும், வேறு ஆவி உடையவர்களாய் மாறணும், அல்ல வேறு இருதயம் உடையவர்களாய் மாறணும். அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த ஒரு வாரம் 2 வாரம் பார்த்தீங்கன்னா அந்த பசுத்த ஆவியானவருடைய அந்த அந்த தொடு ரொம்ப அப்படியே இணைஞ்சு இருப்போம் பாருங்க. நல்ல அபிஷேகத்தில் நிரம்புறது, நல்லா எழுந்து ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது எல்லாமே இருக்கும். அது தொடர்ந்து இருக்கிறது தான் கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய ஒரு முத்திரை. ஆனால் அநேக வேளை நம்ம என்ன செய்கிறோன்னா அதை கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு என்ன செஞ்சிடறோம். 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கும்பொழுது 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எப்போவுமே நம்ம ஜெபம் முடிச்சோன்னா ஒரு என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னோன்னா ஒரு பெனிடிக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பசுத்த பிதாவின் அன்பும் பசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம். இன்னைக்கு அந்த ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அபிஷேகத்தை பெற்றுட்டோம், ஆனால் அந்த ஐக்கியத்தில் நிலைச்சிருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில், இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி என்ன செய்யணும், கணவன் மனைவியிடத்தில் பேசணும், மனைவி கணவனிடத்தில் பேசணும், அன்பு பரிமாற்றங்கள் இருக்கணும், இப்போ பிள்ளைகளிடத்தில் பேசணும், பிள்ளைகளோட கூட ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஒரு மூளைக்கு இருந்தாங்கன்னா அது ஐக்கியமா யோசிச்சு பாருங்க. சில வீடுகளில் நாங்களாம் நல்லா தான் பேசிக்குவோன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க பேசுறதுலாம் என்ன தெரியுமா இருக்கும், சாப்பிட்டியா, இதை எடுத்து வச்சியா, அதை எடுத்து வச்சியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா, இது ஏன் இங்கே இருக்குது, அது ஏன் இங்கே இருக்குது, இதுதான் இவங்களுக்கு கான்வர்சேஷனு. அதுதான் வாயம் ஒன்று இருக்கணும். அல்லேலூயா. அந்த அப்போ பேச ஆரம்பித்தாலும் என்ன தான் நடக்குது, சண்டை தான். அப்போ நம்மளுடைய அபிஷேகம் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு ஃபெலோஷிப்பை உண்டாக்கணும். அப்போனா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எப்படி ஒரு நல்லா பேசினா தான் என்ன செய்ய முடியும். ஆமாம், கல்யாணம் ஆன புதுசில் ரொம்ப பேசிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க, அப்புறம் ரொம்ப பேசுவாங்க. இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரோட எவ்வளோ நேரம் பேசுகிறோம். நம்ம அப்படியே ஆப்போசிட்டு, அபிஷேகம் பெற்றோன்னு ரொம்ப பேசுவோம், அப்புறம் போக 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 கொஞ்சமாக பேசுவோம், நேரமே கொடுக்க மாட்டோம். இப்போ நம்ம பைபிள் ரீடிங்லாம் இருக்குது பாருங்கள், நேராக எடுத்தோடனே பைபிள் ரீடிங் முடிச்சுட்டு ஒரு தம்பு போட்டு போகிறதில்ல. என்னது அந்த வசனம் என்ன கிரியை செய்யுது எனக்குள்ள, அந்த வார்த்தை எனக்குள்ள என்ன கிரியை செய்யுது. ஒரு கடமைக்காக நான் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு போகிறதில்ல. வாட் ஃபெலோஷிப் ஐ ஹேவ் வித் லார்ட், நான் அவரோட அந்த பரிசுத்த ஆவியானவரோட எனக்கு அந்த அந்யோன்ய ஐக்கியம் இருக்குதா. பால் ஆங்கிச்சோ சொல்வார், அவருடைய புஸ்தகத்தில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவரோட தினமும் என்ன செய்வாராம், அவரோட பேசுவாராம். ஒரு பார்க்கில் போய் உட்கார்ந்தா, இல்லை அவர் நடக்கும்பொழுது போகும்பொழுதெல்லாம் அவர் ஒரு ஆள் தத்துவம் உடைய நபர் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா அவர் நம்ம கூடவே இருப்பாராம். இன்றைக்கி எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறார். ரொம்ப டவுட்டாக இருக்குதுல்ல. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா இதுதான் அங்கே தெரியலையே ஒன்றும் அப்படின்ற மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஆமென், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு பேசுகிற தெய்வம், உணர்த்துவார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்வாராம், கடிந்து அவர் நம்மளுக்கு உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யணும், அவரோட ஒரு ஐக்கியம் வைக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். அப்போ அந்த ஒரு ஃபெலோஷிப் நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஏன் ஒரு மனுஷனை பயன்படுத்துகிறார், அபிஷேகிக்கிறார்னு சொன்னால், அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய சித்தத்தை செய்கிறதற்கு நம்ம அபிஷேகித்து நம்ம என்ன செய்கிறாரு, செலக்ட் பண்ணி நம்மளை அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது, இல்லை ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு நல்ல குவாலிஃபைடான ஆளுங்களை தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா, அவர் தேர்ந்தெடுத்து குவாலிஃபை பண்ணுறவர். அல்லேலூயா, ஆமென். படிப்பறிவே இருக்காது தான் ஆண்டவர் செலக்ட் பண்ண ஆளுங்களெல்லாம் பாருங்கள், யாருன்னா பிஹெச்டி முடித்தவங்களா, எல்லாம் மீன் பிடிக்கிறது. என்ன செஞ்சார் ஆண்டவர், வாங்கப்பா நீ இனிமேல் மீன் பிடிக்காத. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வலைக்கிழிய. இப்போ அவங்க நினச்சிருப்பாங்க, ஆண்டவர் என் படகில் வந்தால் வலைக்கிழிய மீன் பிடிப்பேன், இங்கே போனாலும் போட, அங்கே போனால் இங்கே வலையை போட்டு, ஆஹா இனிமேல் நம்ம பிஸ்னஸ் ஓஹோன்னு வளரோன்னு நினச்சிருப்பாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் அங்கேயே தூக்கி போட போட்டு அதெல்லாம் போட்டுட்டு வா, இப்போ என்ன செய்யணும்,
நீ மீனை பிடிக்கிற ஆள் இல்லை, நீ மனுஷனை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி நினச்சிட்டு உள்ளே வந்திருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவரே என் பிஸ்னஸில், இன்னைக்கு என் பர்சனல் லைஃப்பில் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துடணும், இந்த லெவலில் நான் முன்னேறிடணும், இந்த லெவலில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் கத்த தருவார். ஆனால் அதை காட்டிலும் அவருடைய சித்தம் என்னன்றதை அறிந்து நம்ம செயல்படுகிறவளாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் என்னை அபிஷேகிச்சிருக்கிறார், ஏன் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்துக்கிறார்? முதலாவது நம்ம பலன் அடையணும், ரெண்டாவது சாட்சியா இருக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்தா அவன் வேறு மனுஷனா மாறணும். அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசின கெட்ட வார்த்தையெல்லாம் விட்டு மாறணும். மாறினாதான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு கேரக்டர்ல என்ன இருக்கணும்? சேஞ்ச் இருக்கணும். அது இல்லாமல் நம்ம அபிஷேகத்தை, நான் ஆவியானவருடைய தொடுதலை நான் அந்த வருஷம் பெற்றேன். சிலர்லாம் நிறைய பேர் சொல்ல, நான்லாம் முதல்ல அபிஷேகத்தை குறித்து இந்த பெந்தகோஸ்துக்குள்ளே வரும்பொழுது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அபிஷேகம்னா என்ன அப்படின்னா, நல்லா கையை தட்டி முன்னாடி இருக்கிற சேரில் இருக்கிறவங்கள பின்னாடி தள்ளி, பின்னாடி இருக்கிறவங்கள முன்னாடி தள்ளி, இங்கே அடித்து அங்கே அடித்து அப்படியே 4 பக்கம் குதிச்சு, இதுதான். நிறைய பேர் கூட சில நேரத்தில் அதுக்கு தான் அபிஷேகத்தையே வாஞ்சிக்காமல் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஐயோ நான் குதிச்சிருவேனோ, ஐயோ என் ட்ரெஸ் வேலைக்கிடுமோ, இல்லை நான் அப்படி விழுந்துருவேனோ, இப்படிலாம் நினச்சி தான் சிலர்லாம் என்ன பண்ணுறது இல்லை, அபிஷேக கூட்டத்துக்கே வர்றது கிடையாது, அபிஷேகத்தை எதிர்பார்க்குறதும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அதே அனுபவம் என்ன செய்கிறது இல்லை, இருக்கிறது கிடையாது. ஆனால் அந்த அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசமாக கிரியை செய்யும். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனை அபிஷேகிக்கிறது வெறும் கரங்களை தட்டி குதிச்சு ஆடுறது அது மாத்திரம் கிடையாது. அந்த ஒரு உள்ளான மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்கள் உள்ளே வரும்பொழுதே ஆவியானுடைய தொடுதலை பார்க்கணும். என்னை அபிஷேகிக்கணும்னா அவர் பிரசன்னத்தில் நின்று பாருங்க, அவருடைய பிரசன்னம் உங்களை அப்படியே நிரப்பும். சில நேரங்களில் நம்ம அறியாமலே நம்ம என்ன செய்வோம், அழுவோம். அனுபவம் இருக்கா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தொடுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முதல்ல நம்முடைய இருதயத்தை வேறு இருதயமாய் மாற்றுகிறார். நமக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, கோபம், சண்டைகள். இன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன், நல்லா கையை தட்டி நல்லா அந்நிய பாஷையில் பேசிட்டு போயிடுறது மட்டும் இல்லை. எங்கள் பாஸ்டர் அங்கே சொல்லார், இந்த மாதிரி 6வது நேரத்தில் சில நேரத்தில் கையில் தட்டினா சும்மா இருமா அமைதியாரு அப்படின்றவார். எதுக்கு? இஃப் யூ டோன்ட் ஷோ யோர் டிஃப்ரென்ஸ் இன் யோர் லைஃப், உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பிக்காமல் நீங்கள் என்னத்தான் அந்நிய பாஷை பேசினாலும் கரங்களை தட்டினாலும் குதிச்சாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை குறித்து என்ன சொல்லணும்? சாட்சி சொல்லுகிறவராக இருக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆமென் அபிஷேகத்தை சுமந்து செல்கிறார், அவருடைய தரிசனத்தை சுமந்து செல்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் எப்படி அபிஷேகிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:17. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாருங்க, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் செலக்ட் பண்ற ஆட்கள் மாத்திரம் கிடையாது, மாம்சமான யாவர் மேலும். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானோட தொடுதலை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலேயும் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருவேளை இந்த ஆராதனையில் இதுவரைக்கும் அபிஷேகமே நாம் பெறலை, ஏதோ சும்மா ஆராதிக்கும் போது அப்படியே கையை தூக்கிடுவேன், அது ஏதோ ஒரு உணர்றேன் அவ்வளோதான் அப்படின்ற லெவலில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானோட அந்த இன்டெப்த்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்? வருகிறதுக்கு பிரயாசப்படணும். இந்த ஆவியானவர் ஏதோ ஒரு சில நபரை தான் அப்படியே செலக்ட் பண்ணுவார், நல்லா பெரிய ஆட்களை தான், அப்படியே வயதில் முதிர்ந்தவர்கள் தான் அப்படிலாம் யோசிக்கும் பொழுது, விபிஎஸ்ல நான் முதல் சண்டே கிளாஸ் டீச்சராக போகும்பொழுது அப்போ தான் நான் பார்த்தேன், விபிஎஸ் சின்ன பிள்ளைகளை கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பெரியவங்களுக்கு கூட சொன்னால் காப்பி அடிப்பாங்க இல்லையா,
அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அப்படின்னு சில வார்த்தைகளை இல்லை கை தட்டுறது இப்படிலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பிள்ளைகளுடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது உண்மையிலேயே என் இருதயம் அப்படியே நொறுங்கினது. அப்போது அந்த பிள்ளைகளை கூட கத்தர் என்ன செய்கிறாரு, அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன, கத்தர் பேசணும், கத்தர் என்னை தொடணும் அப்படின்னு வாஞ்சையோடு அந்த பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அந்த விபிஎஸ் அந்த அனாயிண்டிங் செஷனில் கத்தர் ஒவ்வொரு பிள்ளையும் தொடுகிறத பார்க்க முடியும். ஆமென். அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லும்போது பார்ப்பேன், நான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அந்த ரத்தம் என்னை வந்து என்னோட நெத்தியில் வந்து விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்கிறது ஏதோ விசுவாசியோட பிள்ளைங்க கிடையாது. ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளைகள் அந்த தரிசனங்களை பார்த்ததா சொல்லுகிறது. அப்போது நீங்களும் நானும் கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கிறவர்களா, அதெல்லாம் பார்க்கிறவர்களா, அந்த அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், போகிறவர்களாக இருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாடு நாட்களில் செலக்ட் பண்ணார், புதிய ஏற்பாடு நாட்களில் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்குமே அந்த அபிஷேகத்தை கத்தர் தருகிறார். அப்போ இந்த அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், முதலாவது இந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி சவுலுக்கு சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசிங்கன்னு சொன்னால் அதில் கடைசி பகுதி, நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் என்ன செய்யணும், காத்துரு. யூ நீட் டு வெயிட். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், காத்திருக்கிற அனுபவம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதிருங்க, என்ன செய்யுங்க, எருசலேமிலேயே காத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போது தேவன் நம்மளை என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டோட சமூகத்தில் என்ன செய்யணும், காத்திருக்கணும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஆமென் நம்முடைய உள்ளான மனுஷனில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் காத்திருக்க சொல்கிறார். சாமுவேல் காத்திரு, அன்லெஸ் சம்திங் உனக்கு வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், 7 நாள் காத்திருக்கணும். நம்ம சொல்கிற காரியங்கள் இன்றைக்கி நம்ம எத்தனை நாள் காத்திருக்கிறோம் ரொம்ப முக்கியமானது. ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசித்தது போல் அந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், இந்த சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி வந்திருந்தாங்க. இந்த அபிஷேகம் பெறுகிறதுக்கு முன்னாடி இந்த சீஷரோட லைஃப் எப்படி இருந்துச்சு, இந்த அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு இந்த சீஷரோட லைஃப் எப்படி இருந்துச்சு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சீஷர்களுடைய வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார், போகிற இடம்லாம் ரொம்ப சந்தோஷம். சில கும்பல் என்ன செய்யும், எப்பவுமே அவர் கூட ஏன் போச்சு, சாப்பிட்றதுக்குன்னே போச்சு ஒரு கும்பல். சில நேரத்தில் பசங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் கூட போனால் நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வரலாம் அப்படின்வாங்க. சில நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நம்ம போகிற இடம்லாம், இவங்களுக்கு போகிற இடம்லாம், இவர் ஃபாஸ்டிங்கில் போவார், யார், இயேசு கிறிஸ்து. ஆனால் இவங்கெல்லாம் எல்லாம் கொய்து அட்டகாசமாக சாப்பிட்டு போகிற இடத்துலலாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு மயம் வந்துருச்சு. எப்பா அவர் இருந்த வரைக்கும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு, போனோம் வந்தோம், கண் பார்வை இல்லாதவங்களுக்கெல்லாம் கண் பார்வை கிடச்சிச்சு, சப்பானிகள்லாம் நடந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இனிமேல் நம்மளால் அதை செய்ய முடியுமான்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம், சொல்கிறது யார், பேதுரு என்ன சொல்கிறாரு, வாங்க வாங்க நம்மளாம் மீன் பிடிக்க போயிடலாம், அவ்வளோதான், இதோட சாப்டர் க்ளோஸ். அவர் வந்தார் போனார், முடிஞ்சு போச்சுப்பா நம்ம கதை, இதோட வாங்க நம்ம மீன் பிடிக்க போகலான்னு என்ன செஞ்சார், எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுஷனுக்குள்ள, இந்த சீஷர்களுக்குள்ள வந்த உடனே முதல்ல ஆண்டவர் யாரை யூஸ் பண்ணார் அப்படின்னா, அதே பேதுருவை தான். அல்லேலூயா, ஆமென். அந்த பேதுரு என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜனங்கள்லாம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அல்லேலூயா. அப்போது யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரும்னு சொன்னால்
முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை தருகிறார். அல்லேலூயா. தாவீது யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் வந்து சாமுவேலை கூப்பிட்டு, எப்பா ஈசாயோட ஃபேமிலியில் நான் ஒருத்தனை அபிஷேகம் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, மூத்ததை கொண்டு வந்து நிறுத்துறாரு. நோ நோ இவெல்லாம் கிடையாது, அடுத்தது நோ, அடுத்தது நோ, அடுத்தது நோ, எல்லாரையும் அனுப்பிட்டார். இவங்க எல்லாரும் என்ன கிடையாது, ரிஜெக்டட் பீஸு. அப்போ அவ்வளோதானே, அவங்க ஃபேமிலியில எல்லாம் வீட்டில் யாரை ரிஜெக்டட் பீஸாக வச்சுருந்தாங்களோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதுதான் மாஸ்டர் பீஸு. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஃபேமிலியில் நம்மளை எல்லாரும் ரிஜெக்டட் பீஸ் மாதிரி வச்சுருக்கலாம், ஆனால் கர்த்தரோட பார்வையில் நீங்களும் நானும் தான் மாஸ்டர் பீஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஞானம் இல்லாமல் இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், வீட்டிலையே குறைஞ்ச சம்பாத்தியம் வாங்குகிற ஆட்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களும் என்னையும் தான் தெரிந்தெடுத்து மாஸ்டர் பீஸாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இல்லாமல் ஒரு காரியமே நடக்காது, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம குடும்பத்தில் நம்மை உயர்த்தி வச்சுருக்கிறார். அப்போ கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தாவீதுக்கு என்ன இருந்துச்சு, அவன் அப்பவும் தைரியசாலி தான். அவன் சொல்லுவான், ஒரு நாள் என்ன வந்துச்சு, கரடி வந்துச்சு, அடுத்த நாள் என்ன வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, இதெல்லாம் வேட்டையான. அப்போ அவன் தைரியசாலி தானே, ஆமாவா இல்லையா? இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு அவனுடைய தைரியம் பார்த்தீங்கன்னா கோலியாத்தையே வீழ்த்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் உங்கள் வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட கோலியாத்துகள் எழும்பி இருந்தாலும் அவைகளை நிர்மூலமாக்க கர்த்தருடைய அபிஷேகம் என்ன செய்யும்? ஆமென். அதற்காக தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த போராட்டம் வந்துருச்சு, இல்லை இந்த பலவீனம் வந்துருச்சு, இந்த வியாதி வந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு நீங்கள் திகைச்சு போயிருக்கிற சூழ்நிலைக்காக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணலை, அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு எழும்பி வரும்படியாய் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நீச்சல் குளத்தில் ஒரு ஆள் நீச்சல் கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதுக்கு நீச்சல் கற்றுக்குறாங்க? இன்னும் வாய் திறக்க மாட்டீங்க? எனக்கெல்லாம் நீச்சல் தெரியல, அதனால நான் வாய் திறக்க மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்களோ? சரி, தெரிஞ்சதை சொல்லுங்கள். எதுக்கு நீச்சல்? பெரிய தண்ணி வெள்ளம் வந்துச்சுன்னா சரி, ஓகே, வெள்ளம் வர வரைக்கும் காத்துட்ருக்கணும். சரி, யோசிச்சு பாருங்க. ஒரு நீச்சல் எதுக்கு கற்றுக்குறாங்க அப்படின்னா, மேபி சிலர் வந்து அதை ஒரு ஹாபியாக கூட கற்றுக்குறாங்க. இப்போல்லாம் போயிட்டு வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு, ஏன்னா நீச்சலில் வந்து என்ன கிடையாது, வெயிட் லாஸ் பண்ணலாம், அதெல்லாம் வேறு வந்துச்சு. சரி, நம்ம அந்த டாபிக் போல் இப்போ பாருங்கள், இப்போ நீச்சல் ஏன் கற்றுக்குறாங்க? ஒரு லைஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் இல்லையா? அப்போ நீச்சல் எப்போ எங்கே அடிக்கணும்? அப்படியே தரையில் நின்று பீச்சில் அங்கே முனையில் நிற்பாங்களே, அதுவா? ஆழத்தில் இல்லை. இன்றைக்கி நம்ம எப்படி ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம எப்படி வச்சுருக்குறோம் தெரியுமா? அப்படியே அந்த முழங்கால் அளவுக்கு மட்டும் என்னது, பீச் தண்ணி அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி, நம்ம அதில் தொட்டுட்டு போகிற மாதிரி தான் அபிஷேகத்தை வச்சுருக்குறோமே தவிர, இன்னும் நீச்சல் ஆழம் முழுகக்கூடிய அளவுக்கு என்ன செய்யலை. எப்போ நம்ம நீச்சல் ஆழத்துக்குள்ளே போகிறோமோ அப்போ தான், இன்டெப்த்துக்குள்ளே நம்ம போகும்பொழுது தான், த டீப்பர் we go, we can hear the word of God. Hallelujah. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன சத்தம் கேட்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? பீச்சுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும். அலை சவுண்டு தான் கேட்கும் எங்கே? வெளியே இருக்கிற வரைக்கும். ஆனால் உள்ளே போன பிறகு எத்தனை பேர் போட்டு போயிருக்கீங்க? ஐயோ, இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னே யோசிக்கலையே. ஷிப்பில் போயிருக்கீங்களா? சரி விடுங்க, நானும் போனதில்லை. ஆனால் நல்லா கவனிச்சிங்களா, வெளியில் இந்த முனையில் தான் அங்கேருந்து பார்க்கும்பொழுது அந்த அலை வேக வேகமாக நம்ம தலையை தாண்டி ஓடி வரும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே அலையே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? தேவ பிரசன்னத்துக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே போக போக போக, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கையை தட்டுறது, இந்த குதிக்கிறது, 4 பேரை தள்ளுறது, இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் போக 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 அதையே பண்ணுறோன்னா we are copycats. இல்லையா? அப்போ இன்னும் நம்ம என்ன செய்யலை, இன்டெப்த்துக்குள்ளே போகல. இன்னும் அங்கே காலை நினச்சிட்டு அங்கேயே நின்று மண் இழுக்குது, நம்ம போகிறேன், நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு ஊரை ஏமாத்துற கேஸுன்னு அர்த்தம். ஆனால் எப்போ இன்டெப்த்துக்குள்ளே போகிறோமோ அப்போ தான் பசுத்த ஆவியானவருடைய, நம்ம நிறைய வேலையில் நினச்சிக்கிறோம் எவ்ரி சண்டே காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், இல்லை 3 சர்வீஸ், எல்லா சர்வீஸ்லேயும் நான் வந்துட்டேன், நான் அபிஷேகம் எல்லா ஜபத்துக்கு வரேன், எல்லா ஊழியத்தையும் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், அதனால் எனக்குள்ளே அபிஷேகம் இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம தான் ஜீரோ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா இல்லையானே தெரியாமல் நம்ம என்ன செஞ்சக்கூடாது, ஊழியத்தை செய்யவே.
1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா முதல் வசனம் வாசிங்க. ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்தது, தரிசனம் இல்லை. இப்போ இந்த சாமுவேலோட நாட்கள்ல எப்படி இருந்துச்சா? அவர் என்ன வேலை செஞ்சாரு? புல்பிட் மினிஸ்ட்ரி. எப்படி? பாஸ்டருக்கு அசிஸ்ட் ஒர்க் பண்ற வேலை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விடுவதில்லை. கர்த்தர் எனக்காய்